பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே. என்னை ஆட்கொண்டு வழிநடத்துவன் சச்சிதானந்த சக்குருமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம். அன்பான பக்தர்களே, இன்று ஞாயிற்றுக்கிழமை, மிக முக்கியமான ஒரு நாள். அதாவது சூரிய பகவானுக்குரிய இந்த நன்னாளில் நாங்கள் பலதரப்பட்ட வேதனைகள், துன்பங்கள், இன்ப துன்பங்கள் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதிலிருந்து நாங்கள் வெளியே வந்து ஞானத்தோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கையை காட்டுற வழிதான் சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும் காட்டினார்கள். அப்படிப்பட்ட மகா சக்தி படைத்த அந்த வழியை என்னை ஆட்கொண்டு வழி நடத்த ஞான குரு பகவான் காயத்ரி சித்த முருகசுவாமி அவர்கள் கடந்த 22 ஆண்டுகளுக்கு முதல் அவரை சந்திக்கும் பாக்கியம் கிடைச்சி, அவர்கிட்ட கட்டளையை சிறமேற்கொண்டு இந்த தெய்வீக பணியை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்கள் சேவையை மகேசன் சேவை என்று சொல்லி அவர்களுக்கு வழிகாட்டி கொண்டு வாரோம். அப்படி இந்த உலகத்தில் இன்ப துன்பங்கள் நிறைந்த இந்த உலகத்தில் இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளான் அப்படின்னு சொல்லி மாணிக்கவாசர் பாடியிருக்கிறாரு. இப்போ இன்பம் துன்பம் இந்த உலகத்துக்குரியது. அந்த இன்பமும் துன்பம் இல்லானே உள்ளானண்டா அமைதியான தான் கடவுள் தன்மை. அப்போ அந்த அமைதியான கடவுள் தன்மை நாங்கள் பெறணும் அப்படின்னு சொன்னால், நாங்கள் அதிகாலை 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எல்லா ஜீவராசிகளும் உறங்கி இருக்கிற நேரத்தில் உறக்கணையில் இருக்கும்போது அமைதியான தன்மை அந்த 4 மணி பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்படும். அந்த அமைதியை பெறுவதற்குரிய அந்த நேரத்தில் நாங்கள் அமைதியை பெறுவதற்காக எழுந்து ஒரு காயத்ரி மந்திரம் ஒரு 21 தடவை வேண்டான்னு சொல்லி குளிச்சு மூழ்கி விளக்கேற்றி ஒரு காயத்ரி மந்திரம் 21 தடவை சொல்லி நாங்கள் நம்ம சுவாசத்தை கவனித்து தியானம் பண்ணி வரும்போது எங்களுக்குள்ளே இதுவரை நாங்கள் தெரிந்தும் தெரியாமல் செய்த கர்மவினைகளால் பல தரப்பட்ட பிரச்சனைகள், துன்பங்கள், வேதனைகள், கஷ்டங்களை நாங்கள் அனுபவித்து கொண்டு வரோம். அதிலிருந்து வெளியே வாரத்துக்கு அப்போ கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் நமக்கு வாரன்னு சொன்னால் நமக்கு ஒரு நல்ல ஒரு விடயம், நல்லொரு பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நல்ல வாழ்க்கையை நம்மளுக்கு இறைவன் கொடுக்க போகிறார் என்ற அர்த்தம். உதாரணத்துக்கு பாருங்கள், ஒரு காலத்தில் அரவிந்தர் பெரிய பணக்கார செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்து அரவிந்தர் வெளிநாட்டில் படித்து அவர் வீடு வந்திருக்கும்போது அவருடைய சகோதரருக்கு ஒரு வருத்தம், அதாவது காய்ச்சல் வந்து எல்லா இடங்களும் கொண்டு போய் அவரை காட்டினார்களாம். ஆனால் சரி வரல. அவர்கள் வசதி படைத்தவர்கள் எல்லா இடங்கள்லையும் கொண்டு அவரை மருந்து செய்து எல்லாம் செய்தார்கள், சரி வரல. ஆனால் ஒரு சாது அங்கே வந்து என்ன அப்படி என்று கேட்டுக்கிறார். இது இப்படி வருத்தம், நோய் எங்கேயும் போவதில்லை அப்படின்னு சொல்ல, அவர் உடனே ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்து வாங்கன்னு சொல்லி எடுத்து வந்து அந்த தண்ணியை பார்த்து போட்டு கொடுத்தாராம். கொடுங்க, குடித்தா சரி வருவோன்னு. குடித்த உடனே சரி வந்துதான். அதுக்கு பிறகு அரவிந்தர் அதுக்கு பின்னால் போய் இது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது போய் பின்னால் பாருங்கள், பாண்டிச்சேரியில் மக்களுக்கு யோகாசிரமங்கள் அமைச்சு மக்களுக்கு நல்வழி காட்டி அவர் பேசும்போது அவர் சொல்வார், துன்பமே வாழ்த்துக்கள் என்று. ஏனென்றா துன்பங்களும் வேதனைகளும் நம்மளுக்கு இறைவன் ஒரு அருளை கொடுப்பதற்காக கொடுக்குறார். அப்போ துன்பங்கள் வேதனை வார என்று சொன்னால் எங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்க போகிறார். அதுக்கு ஒரு அனுபவப்படுத்துகிறார், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நம்மளை அந்த நல்ல விஷயத்தை கொடுக்குறத நாங்களும் அதை சாப்பிட்டு இன்னொரு ஆளுக்கும் கொடுக்குறதுக்குரிய அந்த தகுதியை உருவாக்குறதுக்காக தான் இறைவன் எங்களுக்கு பாருங்கள் நாங்கள் துன்பங்கள் வார. அப்போ துன்பங்கள் எல்லாம் நன்மைக்குத்தான் அப்படின்னு சொல்வார்கள். அப்படி இந்த துன்பம் வந்ததால் நாங்கள் இறைவனை தேடி இதுக்கு என்ன வழி என்று தேடும்போது எங்களுக்கு பாருங்கள் இந்த இயந்திரமான உலகத்தில் மிக இலகுவாக எங்களுடைய பாவத்தை கிடைக்கக்கூடிய மகா சக்தி படைத்த மந்திரம் காயத்ரி மந்திரம், கிருஷ்ண பரமாத்மா கீதையில் சாஸ்வதமாக உரைத்த மந்திரங்களின் நான் காயத்ரி என்று சொல்லி உரைத்த அந்த மகா மந்திரம் நம்மளுக்கு இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கு. என்னை ஆட்கொண்டு வழிநடத்த ஞான குரு பகவான் காயத்ரி சித்த முருகசுவாமி அவர்கள் பல வருடங்களுக்கு முன்னால் எல்லா இடங்களும் பல யாகங்கள், யக்ஷங்கள், தியான யபங்கள், லட்சக்கணக்கான மந்திரங்கள் எல்லாம் சொல்ல வச்சு மக்களுக்கு வழிகாட்டின அந்த பகவானுடைய வழியில் எங்களுக்கெல்லாம் அதிகாலை எழுந்து
அது பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி எங்கள் சுவாசத்தை கவனித்து எங்களுக்கு அடங்கி ஒடுங்கி செயலற்றிக்கு அந்த உயர்ந்த ஆத்ம சக்தி எங்களை கனவு நிலை, விழிப்பு நிலை, உறக்க நிலை 3 நிலையை காப்பாற்றுற அந்த சக்தியோடு நாங்கள் தொடர்பு கொள்ளும் போது அவர் எங்களை இன்னும் எங்களுக்கு கேட்காமலே கொடுக்குற அந்த இறைவன் இன்னும் அவரோட நாங்கள் தொடர்பு கொள்ளும் போது இன்னும் வாழ்க்கையில் துன்பங்கள் இல்லாமல் இலகுவாக இந்த உலகத்தில் ஞானத்தோட வாழ்கிற வாழ்க்கையை கட்டாயம் கொடுப்பார். அப்படிப்பட்ட மாறிய ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த இந்த காயத்ரி மந்திரம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இந்த இயந்திரமான உலகத்தில் இந்த மந்திரத்தை சொல்லி நாங்கள் அதிகாலை எழுந்து தியானம் பண்ணி வரும்போது எங்களுக்குள்ளே அடங்கி ஒடுங்கி செயலற்றிக்கு இந்த உயர்ந்த ஆத்மசக்தி ஒளிப்படைஞ்சி எங்களுக்கு ஒரு ஆனந்தம், ஒரு அமைதி, ஒரு ஞானத்தோடு வாழ்கிற வாழ்க்கைக்குரிய வழி எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வழி தான் இந்த சித்தர்கள் மகர்ஷிகள் காட்டின இப்படிப்பட்ட வழிகள். அப்படிப்பட்ட வழியில் பாருங்கள், நம்மளுக்கெல்லாம் இந்த அதிகாலை ஞாயிற்றுக்கிழமை எழுந்து பகவானை, அதாவது சூரிய சக்தியாகிய காயத்துக்குள்ளே இருக்கிற காயமாகி உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த சூரிய சக்தியாகி ஆன்மாவோட தொடர்பு கொண்டு வாழ்கிறதுக்கு எங்களுக்கு பெரும் பாக்கியம், பெரும் வழி கிடச்சிருக்கு. நாங்களும் பாருங்கள் ஒரு 48 நாள்னு சொன்னானே அதிகாலை எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தை குளிச்சு மொழி விளக்கேற்றி ஒரு நல்ல மனங்கள் உள்ள சாம்பிராணி பத்திகளை கொளுத்தி நாங்கள் சுவாசத்தை கவனித்து தியானம் பண்ணி வரும்போது எங்களுக்குள்ள ஒரு மாபெரும் ஒரு பிராக்கல்னு சொல்லுவாங்க. அதான் வந்தால் இந்த 4 மணியை ஒரு தங்க நாள்னு சொல்லுவாருங்க, தங்க டைம். அப்போ அதில் நாங்கள் அப்படி செய்யும்போது ஒரு பெருமதியானவர்களாகவும் இந்த உலகில் பெருமதி அவர்களாக வாழக்கூடிய ஒரு தன்மையை நம்மளுக்கு ஏற்படுத்தும். இப்போல்லாம் உங்களுக்கு விளங்கியிருக்கும் என்று நினைக்கிறோம். என் குருநாதர் ஆசீர்வாதம். நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்க. சந்தோஷம்.